யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. ஒரு நாளைக்கு உழைப்பு எப்படி முக்கியமோ அதே போல் தூக்கமும் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த தூக்கம் தொடர்ச்சியான நல்ல 8 மணி நேர தூக்கங்கிறது தூங்கி எழுந்திருக்கும் போது பகலில் நம்மளால் நல்ல வேலை செய்கிறதுக்கு முடியும். ஆனால் சரியான தூக்கம் இல்லாமல் திடீர்னு எழுந்துக்கிறது, கனவு கண்டுறது, தூக்கமே இல்லை அப்படிங்கிறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா அடுத்த நாள் நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கவே முடியாது. தூக்கத்தில் ஏற்பட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா குரட்டை. அவங்க நல்லா தூங்குவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களால தான் தூங்க முடியாது. ஆனால் இவங்க நல்லா தூங்குறாங்க குரட்டை விட்டுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன் குரட்டை வருது? நம்மளுடைய தொண்டை பகுதி, மேலெண்ணம், நாக்கு, இந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த தசைகளினுடைய தளர்வு ரொம்ப ஒரு மாதிரி லூஸ் ஆகிடுறதுனால நமக்கு இந்த குரட்டை வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் பருமன். நம்ம ஒபிஸாக இருக்கிறதுனால, வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால, ரெண்டாவது நிறைய ஆல்கஹால் சாப்பிட்றதுனால, புகைப்பிடிக்கிறதுனால, சில அலர்ஜினால், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைனஸால், இதனாலெல்லாம் நமக்கு குரட்டை வருது. இன்னும் ரீசன் அப்படின்னு சொல்ல பார்த்திங்கன்னா, நம்ம கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய தசை பகுதி இருக்குது பார்த்திங்களா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அவங்களுக்கும் குரட்டை வரும். ஏன்னா இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தசை ரொம்ப தளர்வாகிடும், அதனாலேயும் அவங்களுக்கு குரட்டை வரும். மல்லாந்து படுத்து தூங்குவாங்க சில பேர், ஒரு கழிச்சு படுக்காமல் மல்லாந்து படுத்து தூங்குவாங்க. மல்லாந்து படுத்து தூங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் பின்னாடி போய் சரிஞ்சு இருக்கும், அதனாலேயும் அவங்களுக்கு குரட்டை சத்தம் வரும். ஏன்னா அவங்களால சரியாக மூச்சு விட முடியாது. அந்த மூச்சு வரும்போது அந்த தசையில் போயிட்டு வைப்ரேட் ஆகி வரும். எப்படி ஒரு பலூனில் ஃபுல்லாக காற்று நிரப்பிட்டு அதை விடும்போது இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா டுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் ஆகும் தொண்டையில், அதனாலேயும் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய ஆல்கஹால் சாப்பிட்றதுனாலையும் அதே மாதிரி சில மருந்துகளாலேயும் நமக்கு அந்த ஒவ்வாமை அலர்ஜி ஏற்பட்டு அதனாலேயும் வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா டான்சில் இருக்கும், டான்சிலாலேயும் உங்களுடைய இந்த தொண்டை பகுதி இருக்குது பார்த்திங்களா, அங்கே அதனுடைய தசைகள் ரொம்ப பலவீனமாகிறதுனாலையும் குரட்டை வரும். புகைப்பிடிக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த குரட்டை விடுறதை சரி பண்ண முடியுமா? இதனால் என்ன பிரச்சனை? குரட்டை விட்டு தூங்குறோம் அவ்வளோதானே அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. குரட்டை அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மூளைக்கும் நம்மளுடைய இருதயத்துக்கும் போகக்கூடிய லங்ஸுக்கும் போகக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு குறையும். லங்ஸுக்கு ஆக்சிஜன் அளவு குறையிறது, மூளைக்கும் ஆக்சிஜன் அளவு குறையுது அப்படின்னா சில சமயத்தில் ஸ்லீப் ஆப்னியாங்கிறது அடுத்த ஸ்டேஜ். திடீர்னு தூக்கத்தில் மூச்சு நின்று போய் திருப்பி தானாக வரும், ஒரு 2 செகண்ட் நின்று திருப்பி வரும். அதான் நின்று திருப்பி வருது அப்படின்னா இது என்ன ஆகும்னா நாளடைவில் அதிகமாகி அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா ஒரு சில சமயங்களில் தூங்கத்திலேயே மரணங்கள் சம்பவிக்கிற நிலைமை கூட ஏற்படலாம். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? முதல்ல உங்களுடைய ஒபிசிட்டி, அதை உடலை குறைக்க பாருங்கள். அடுத்தது ரெண்டாவது, உங்களுடைய ஆல்கஹால் பழக்கம் இருந்துச்சுன்னா குறைக்க பாருங்கள். புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்துங்க. அதே மாதிரி தூங்கும்போது எப்படி தூங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். இந்த குரட்டையை சரி செய்வதற்கு ரொம்ப அற்புதமான பயிற்சிகள்லாம் இருக்குது, வாங்க அதை பார்க்கலாம். இந்த குரட்டை நம்ம ட்ரெயினில் போகும்போதும் பஸ்ஸில் போகும்போதும் நிறைய பேருக்கு அவங்க குரட்டை சத்தம் அவங்களுக்கு டிஸ்டர்பராக இருக்காது, நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் குரட்டை விடுறவங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிறவங்க மனைவியோ அல்லது அம்மாவோ யாரோ என்ன பண்ணணும், தங்கையோ அக்காவோ யாரோ என்ன பண்ணணும்னா இந்த குரட்டை விடும்போது அந்த சத்தத்தை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு காமிங்க. ஏன்னா இது ஒன்றும் விளையாட்டுக்காகவோ இல்லது ஒரு ஜாலிக்காகவோ கிடையாது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி குரட்டை தொடர்ந்து வந்துட்டுருக்கும்போது இது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற பிரச்சனையில் கொண்டு விடுது. அப்படின்னா என்னென்னா குரட்டை விட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகிடும், மூச்சு நின்றுட்டு 2-3 செகண்ட் நின்றுட்டு திருப்பி எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நிற்கிற சமயத்தில் மூளைக்கு போகிற ஆக்சிஜன் தடைப்படும். இதனால் மரணம் கூட சம்பவிக்கலாம், இல்லை பக்கவாதம் இதெல்லாம் சம்பவிக்கலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் இந்த குரட்டையை நிறுத்துறதுக்கான பயிற்சிகளில் முதல்ல ஈடுபடணும். என்னென்னலாம் இன்றைக்கி நம்ம அந்த பயிற்சிகள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி லக்ஷ்மி பண்ணி காமிக்க போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். முதல்ல நேராக படுத்துக்கோங்க, உடம்பு தளர்வாக இருக்கட்டும். குரட்டை வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் பண்ணால் அது வராது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 2-3 நிமிடம் உங்களுடைய உடம்பை தளர்வாக வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு ஆசனமோ ஒரு பயிற்சியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை ஒரு கரெக்டான ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு தாரணைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதோ யோசிச்சுட்ருப்போம், என்னென்னோ செஞ்சிட்ருப்போம். காலையில் எழுந்தும்போது கூட நமக்கு எவ்வளவோ வேலைகள் செய்யணுங்கிற அந்த நினைப்புகள்லாம் இருக்கும். அதிலிருந்து விலகி வர்றதுக்கு நம்ம பயிற்சியினுடைய முழுமையான ஒரு பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது 2 கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க, கைகளை உடம்போடு ஒட்டி வச்சுக்கோங்க. 2 கால்களையும் மடக்கி உங்களுடைய தொடை பகுதிக்கிட்ட பாதம் வரா மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் 2 காலுக்கும் நடுவில் கேப் இருக்கணும். கைகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, உங்கள் உடம்போடு ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இடுப்பு பகுதியை மட்டும் நல்லா தூக்கிட்டு இறக்குங்க. இடுப்பு பகுதி மூச்சு இழுக்கும்போது நல்லா தூக்கணும். 2 கால்களுக்கு நடுவில் சரியான அளவில் இடைவெளி இருக்கணும். கைகள் உள்நோக்கி தரையை நோக்கி இருக்கணும். இடுப்பை நல்லா தூக்கிட்டு
மெதுவாக இறக்குங்க. மூச்சு இழுக்கும்போது நீங்கள் உங்களுடைய இடுப்பை தூக்கணும். இப்போ லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா மூச்சை இழுக்கும்போது இடுப்பை தூக்குறாங்க. இடுப்பை தூக்கிட்டு அங்கேயே மூச்சை இழுத்து விடுறாங்க. ஒரு 2லேருந்து 3 மூச்சு இழுத்து விடுறாங்க. அப்படி இழுத்து விட்டுட்டு பொறுமையாக இப்போ கீழே இறக்குங்க. இது பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய செஸ்ட் பார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் நிறைய ரத்த ஓட்டம் போகும்போது கழுத்து பகுதிக்கு அதிகமான அளவு ரத்த ஓட்டம் போகும்போது உங்களுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய மென்மையான திசுக்கள் தளர்வாகாமல் டைட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பேர் சேது பந்த ஆசனம்னு பேர். ஸோ இது பண்ணிவிட்டு இப்போ காலை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி எப்போவுமே ஒரு பாஸ்டருக்கும் அடுத்த பாஸ்டருக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நௌக்க ஆசனம்னு பேர். போட் போஸ். 2 கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள் உடம்போடு ஒட்டி இருக்கட்டும். 2 கால்களையும் மேலே தூக்குங்க. பொறுமையாக மேலே தூக்கி உங்களால் முட்டி மடக்காமல் தூக்க முடியும்னா முட்டி மடக்காமல் தூக்கலாம், இல்லைன்னா முட்டியை மடக்கியும் தூக்கிக்கலாம். ஓகேயா? இப்போ 2 கைகளையும் தொடைக்கு அடியில் பிடிச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மேலே தொடை பகுதியினுடைய நடுப்பகுதிக்கு பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பிடிச்சிக்கிட்டிங்களா? பிடிச்சிட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு மெதுவாக மூச்சு இழுத்துக்கிட்டே நேராக அப்படியே வாங்க. இதுக்கு பேர் நௌகாசனா இல்லைன்னா போட் போஸ்ன்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். கால் மெதுவாக இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். கீழே கைகள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோ அப்படி இருக்கணும். இதுக்கு பேர் போட் போஸ். நௌக்கா அப்படின்னா போட்டுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு மாதிரி இருக்கும். கண்களை திறந்து உங்களுடைய பாதத்தை பார்க்க முடியுதான்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து பகுதி டைட் ஆகுது பாருங்கள். அந்த கழுத்து பகுதி டைட் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள், மென்மையான திசுக்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ மெதுவாக தலையை கீழே வச்சு படுத்துருங்க. படுத்துட்டு கைகளை கீழே வச்சுட்டு கால்களை மெதுவாக இறக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு நான் வேறு ஒரு ஆசனம் சொல்கிறேன். கால் அப்படியே மடக்கிக்கங்க. மடக்கிட்டு இப்போ அப்படியே தூக்குங்க. 90 டிகிரிஸ்க்கு தூக்குங்க. இப்போ தொடையை பிடிச்சிக்கோங்க. மெதுவாக தலையை எவ்வளோ தூரம் தூக்க முடியுதோ அவ்வளோ தூரம் வாங்க. அவ்வளோதான். அப்படியே இருங்க. இந்த மாதிரி இருக்க முடியும்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் பகுதி, உங்களுடைய கழுத்து இதெல்லாம் அப்படியே டைட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி டைட் ஆக ஆக என்ன ஆகும்னா உங்களுக்கு கழுத்து பகுதி, உங்களுடைய தொண்டை பகுதி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய திசுக்கள் நல்லா டைட்டாக ஆகும்போது உங்களுக்கு அந்த கொரட்டை விடுவதற்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். மெதுவாக இறங்கிடுங்க. தலையை முதல்ல இறக்கிட்டு கைகளை கீழே வச்சுட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க காலை. அவ்வளோதான். இப்போது 2 கைகளையும் நல்லா தளர்வாக வச்சுட்டு 2 காலையும் கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு உடம்பை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் சாந்தி ஆசனம் இல்லைன்னா ஷவாசனம்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது புஜங்காசனம். 2 கைகளையும் உங்களோட செஸ்ட் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. கால்களை ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக தலையை தூக்கிட்டே வாங்க. மெதுவாக தலையை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் உங்களால் மேலே பார்க்க முடியுதோ அவ்வளோ மேலே பார்த்து கழுத்து பகுதியை மட்டும் நல்லா பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த கழுத்து பகுதியை ஸ்ட்ரெச் பண்ண பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகள் நல்லா டைட் ஆகும். நல்லா டைட் ஆகும்போது மார்பு பகுதி விரிவடையுது. சுவாசத்தை நல்லா மேலே கொண்டு போகுது. இந்த புஜங்காசனா மெதுவாக கீழே இறக்கிடுங்க. இந்த புஜங்காசனா உங்களுடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு நல்ல ஒரு டைட்டன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுவாச குழைகளை திறந்து அதுக்கு ஆழமான சுவாசம் உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வழி பண்ணி கொடுக்கும். இப்படி பண்ணும்போது எல்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகள் கைகள் இருக்கணும். உங்களுடைய உள்ளங்கை தரையில் இருக்கணும். எல்லா விரல்களும் தரையில் இருக்கணும். கைகள் லைட்டாக மடங்கி இருக்கணும். மெதுவாக கீழே வாங்க. ஒரு 2லிருந்து 3 மூச்சு இழுத்து விடுற வரைக்கும் மேலே வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கழுத்து பகுதியை நல்லா டைட்டன் பண்ணணும். டைட்டன் பண்ணும்போது தொண்டையில் நாக்கு பக்கத்தில் இருக்கிற தசைகள்லாம் நல்லா வலுவாகி அந்த குரட்டை சத்தத்தை குறைக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும். அடுத்தது தனுராசனா. 2 காலையும் மடிச்சுக்கோங்க. 2 கால்களையும் மடிச்சுட்டு 2 கைகளால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு முதல்ல அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்க. அப்படியே இருந்து உங்களுடைய மூச்சை கொஞ்சம் சீராக்கிக்கங்க. மூச்சை சீராக்கிக்கிட்டு பொறுமையாக நிதானமாக அந்த மூச்சை கொண்டுட்டு உங்களுடைய நெஞ்சில் நிறுத்தி நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு அப்படியே கால், இடுப்பு எல்லாத்தையும் தூக்குங்க பார்க்கலாம். தலையும் தூக்கணும், இடுப்பும் மேலே வரணும். இடுப்பு பகுதி, அதாவது வயிற்றுக்கிட்ட இருக்கக்கூடிய இடுப்பு, அந்த வயிற்று பகுதி நல்லா மேலே போகணும். இடுப்பு நல்லா வளையணும். 2 கைகளையும் பிடிச்சிக்கோங்க. முட்டியை நல்லா மேலே வச்சுக்கோங்க.
நல்ல மேலே வச்சுட்டு பொறுமையாக கீழே இறக்குங்க. கைகளை மட்டும் விடாமல் தலையை மட்டும் கீழே இறக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதை வந்து 3லிருந்து 5 முறை பண்ணலாம். 5 முறை பண்ணிவிட்டு தலையை தூக்கும்போது அங்கேயே ஒரு 3 5 மூச்சு எடுத்துக்கலாம். இந்த குரட்டை விடும்போது இது என்ன பண்ணுதுன்னா மூச்சு திணறல், அதுக்கப்புறம் சத்தம் வரும், அங்கேருந்து சத்தம். இது வந்து இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய திசுக்களை வந்து ரொம்ப ரொம்ப பலவீனமாயிடுறதுனால தான் அதிகமாக குரட்டை மெதுவாக விட ஆரம்பிப்பாங்க, அப்போ அதிகமாக விட ஆரம்பிப்பாங்க. லாஸ்ட் டைம் நல்ல மேலே தூக்கிட்டு அப்படியே அவ்வளோதான், அப்படியே பொறுமையாக இறக்குங்க. இறக்கிட்டு கையை கீழே வச்சுட்டு காலையும் ரிலீஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு பேர் மக்கர ஆசனம்னு பேர். இதை வந்து கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா தலைக்கு பக்கத்தில் தலைக்கு மேலே கொண்டுட்டு போய் தரையில் வச்சுக்கலாம். எப்படி வேணும்னாலும் வச்சுட்டு காலை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கலாம். ஃபுல் பாடி தரையில் இருக்கணும், கைகளும் கால்களும் தளர்வான நிலையில் இருக்கணும். நிறைய குரட்டை சத்தம் வரும்பொழுது அதை குறைப்பதற்கான ஆசனங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த சுவாசப்பாதை சீராகிறதுக்கு உங்களுக்கே தெரியும், இஎன்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய இயர், அதுக்கப்புறம் நோஸு, அதுக்கப்புறம் த்ரோட்டு, அதாவது தொண்டை, மூக்கு, அப்புறம் காது, இது 3த்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இதில் காது வந்து குரட்டையினால் என்ன சத்தம் வருது, அது காதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நம்மளுடைய தொண்டைக்கும் மூக்குக்கும் தான் சம்மந்தம். இதை குறைப்பதற்கான ஆசன பயிற்சியெல்லாம் இப்போ லக்ஷ்மி பண்ணதை பார்த்தீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் காலையில் 4 to 6, ஈவினிங் 4 to 6 இந்த நேரம் தான் நீங்கள் செய்யறதுக்கு உகந்த நேரம். அதுக்கு அந்த நேரத்தில் சாப்பாடு வயிற்றில் இருக்கக்கூடாது, வயிறு ஃப்ரீயாக இருக்கணும். நீங்கள் பாத்ரூம்லாம் போயிட்டு டாய்லெட்லாம் போயிட்டு க்ளீனாக இருக்கும்போது இதை செய்யலாம். எத்தனை முறை? 3லிருந்து 5 முறை செய்யலாம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாடி வார்ம் அப் பண்ணணும். அது நம்மளுடைய சேனலில் இருக்குது, யோகபவனம் சேனலில் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். வார்ம் அப் எக்ஸசைஸ்னு தனியாக இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு அதை ஒரு 5 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனங்கள்லாம் பண்ணுங்கள். குரட்டையை சரி பண்ணுறதுக்கு சுவாச பயிற்சி என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாடி சோதனை பிராணாயாமா, தமிழில் நாடி சுத்தி பிராணாயாமான்னு சொல்லுவோம். நாடிகளை சுத்தம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இடநாடி, பிங்கள நாடி, சூக்ஷ்ம நாடின்னு நம்ம உடம்புல மொத்தம் 72,000 நாடிகள் இருக்குது. அந்த 72,000 நாடிகளை சுத்தம் பண்ணுறதுக்கான அற்புதமான ஒரு பயிற்சி தான் யோகத்தில் நாடி சுத்தி பிராணாயாமாங்கிறது இருக்குது. அதை இப்போ பண்ண போகிறாங்க பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டு வந்து தியான முத்ராவில் வச்சுக்கணும். இந்த கட்டை விரலும் இந்த ஆட்காட்டி விரலும் ஒட்டி இருக்கணும். இந்த 3 விரலும் இப்படி இருக்கணும். வலது கை விஷ்ணு முத்ரா, அதாவது இப்படி இருக்கு இல்லையா, 5 விரல்கள், ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடிச்சுக்கணும். இந்த கட்டை விரல் இப்படி இருக்கணும், திறந்துருக்கணும். ஸோ இந்த விரலையும் இந்த விரலையும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய தம்புன்னு சொல்லக்கூடிய கட்டை விரலும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மோதிர விரலையும் தான் நம்ம வலது இடது பக்கத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். வலது பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது பக்கம் நல்ல மூச்சை இழுத்து பொறுமையாக அதே பக்கமே விடுங்க. ஒரே பக்கமே இழுத்து ஒரே பக்கமே விடணும். இது சந்திர பேதனம்போம், இது சூரிய பேதனம்போம். இந்த பக்கம் நமக்கு ஹீட் எனர்ஜி, இந்த பக்கம் கோல்டு எனர்ஜி வருது. ஃபஸ்ட்டு கோல்டு எனர்ஜியை அதிகப்படுத்தணும். எப்படி? ஒரே பக்கம் மூச்சை இழுத்து ஒரே பக்கம் விடணும். எத்தனை முறை? 3 முறை அந்த மாதிரி இழுத்து விடணும். ஒரு பக்கம் இழுத்து அதே பக்கம் விடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மோதிர விரலால் லெஃப்ட் சைடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது பக்கம் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல 3 முறை நல்ல மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க. ஓகேங்களா? முதல்ல நாடி சோதனை பிராணாயாமா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நாடிகளை ஓப்பன் பண்ணிக்கணும். அதாவது இடநாடி, பிங்கள நாடி, 2 நாடி இருக்கு இல்லையா, அந்த 2 நாடியையும் நம்ம ஓப்பன் பண்ணணும். சூரிய நாடி, சந்திர நாடின்னு தமிழில் சொல்லுவோம். இது 2த்தையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு 3 முறை ஒரே பக்கம் இழுத்து ஒரே பக்கம் விடணும். லெஃப்ட்டில் ஆரம்பிக்கணும். லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, அதாவது 3 முறை இந்த பக்கம் இழுத்து விடணும். வலது பக்கம் 3 முறை இழுத்து விடணும். அப்புறம் வலது பக்கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது பக்கம் 3 முறை இழுத்து விடணும். இது ஒரு ரவுண்டு. அதாவது லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அப்போனா நமக்கு லெஃப்ட்டு தானே 2 தடவை வருதுன்னா, ஆமாம் 2 தடவை வரும். ஏன்னா நம்ம உடம்பு எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் உடம்பில் இந்த திசுக்களுக்கு மற்றபடி நம்ம சுவாசத்துக்கெல்லாம் ஒரு சீரமைப்பு ஏற்படும். அதனால் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஒரு ரவுண்டு, திருப்பி லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஒரு ரவுண்டு, திருப்பி லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஒரு ரவுண்டு. அப்போ 3 ரவுண்டு நம்ம பண்ணணும். ஒரே பக்கமே இழுத்து ஒரே பக்கமே விடணும் இல்லையா லக்ஷ்மி? அதே பக்கம் திரும்ப இன்னொரு முறை பண்ணுங்கள். லெஃப்ட் இது நல்லா மூச்சை 3 தடவை அதே பக்கம் இழுக்கணும், விடணும். அதே மாதிரி வலது பக்கமும் இழுத்து விடணும். அதே மாதிரி இடது பக்கமும் இழுத்து விடணும். இந்த மாதிரி நம்ம நாடி சோதனை பிராணாயாமா பண்ணும்போது நமக்கு குரட்டை சத்தமானது குறைய ஆரம்பிக்கும். நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வளைவாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டமாகி அது ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் குரட்டையை அவாய்ட் பண்ணலை
நீங்கள் பாட்டு கொரட்டை விட்டுட்டு இருக்கீங்கன்னா என்ன ஆகும்னா சரியான தூக்கம் இருக்காது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியாங்கிற ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, கொரட்டை அதிகமாகும் பொழுது நடுவில் தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா உங்களுக்கு மரணமோ அல்லது பக்கவாதமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது பயமுறுத்தலுக்காக இல்லை, எச்சரிக்கைக்காக சொல்கிறேன். ஏன்னா சரியாக தூங்கலை அப்படின்னா மறுநாள் காலையில் எழுந்திரிக்கும் போது பகலில் நிறைய தூக்கம் வரும். காலைல ஏஞ்சோன்னா தலைவலி பயங்கரமாக இருக்கும். திடீர்னு என்ன பண்ணுவோன்னா உட்காந்துட்டே தூங்க ஆரம்பிப்போம். நமக்கு மூட் ஸ்விங்ஸ் ஆகும், கோவம் வரும், வாய் வறண்டு போகும், வாய்ப்புண் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒர்க்கில் நம்மளால் ஞாபகமாக இருக்க முடியாது, கரெக்டான நினைவாற்றலை வச்சுக்க முடியாது, நமக்கு மறதி அதிகமாக இருக்கும், எரிச்சல் வரும். தூக்கம் இல்லைனாலே இவ்வளோ பிரச்சனைகள் வருங்க. அதனால் இந்த நாடி சுத்தி பிராணாயாமாவும் இந்த நான் சொல்லிக் கொடுத்த இந்த ஆசன பயிற்சிகளும் பண்ண இந்த பிரச்சனைகள் சரியாக குறைய ஆரம்பிக்கும். இது முடிச்சுட்டு மெதுவாக கையை கீழே எடுத்து வச்சுடுங்க. நம்ம உடலில் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத அதோடு தொடர்ந்து வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறத விட அதை சரி பண்ணிவிட்டு வாழறது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம முதல்ல நமக்குள்ளார என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, உடலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் ஸ்பெஷலிஸ்ட் யாரையாவது பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு என்ன மருந்துகள் உட்கொண்டாலுமோ அதை உட்கொள்ளலாம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹோலிஸ்டிக் ப்ராக்டிஸ், அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்குது இல்லையா, அந்த மெடிசன்ஸு இப்போ யோகா பயிற்சி உங்களுக்கு எல்லா வியாதிகளுக்குமே யோகா பயிற்சி இருக்குங்க. ஆனால் அதை முறையான முறையில் சரியாக கண்டினியூஸாக எப்போவும் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி சொல்லி கொடுத்த ஆசனங்கள், இந்த நாடி சுத்தி பிராணாயாமா, இதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 2 வாரம் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுடைய குரட்டை சத்தம் குறையும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், எனக்கு இப்போ சத்தம் குறைச்சலாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பக்கமாக படுக்கிறது, மல்லாந்து படுக்காமல் ஒரு பக்கமாக திரும்பி படுக்கிறது. மல்லாந்து படுக்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஒரு பக்கமாக திரும்பி படுத்து ஒரு தலகணை வச்சு அது மேலே காலை வச்சுட்டு நீங்கள் படுத்திருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்பில் ஒரு சமநிலைத்தன்மை ஏற்படும், வாய் மூடும், இந்த தொண்டை திசுக்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம தொண்டை திசுக்கள் ஸ்ட்ராங் ஆகும், குரட்டை சத்தம் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் ஏஞ்சி ஒரு 1 hour வாக் பண்ணுங்கள், ஒரு பிரிஸ்க் வாக்கு, இல்லைன்னா மெதுவாக ஜாகிங்கு, இதெல்லாம் பண்ணுங்கள். உடற்பயிற்சிங்கிறது எல்லா வியாதிகளுக்குமே முதல்ல அருமருந்தாக இருக்கிறது உடற்பயிற்சி தான். அதனால் அதை பண்ணுங்கள். இன்றைக்கி சொல்லிக் கொடுத்ததில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கான பதில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் உங்களுக்கு திரும்ப தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குரட்டை விடுறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லக்ஷ்மியோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.